தொடர்ந்து மற்றுமோர் அண்மை செய்தி. சென்னை ராஜரத்தினம் மைதானத்தில் தட்டச்சு பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக அரசை கண்டித்து ராஜரத்தினம் மைதானம் முன்பு தட்டச்சு பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் தங்களது கோரிக்கைகளை கேட்கக்கூட இல்லை என்று அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். தங்களை அழைத்து பேசவில்லை என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. தட்டச்சு பணியாளர்கள் தற்போது சென்னை ராஜரத்தின மைதானம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முத்துக்குமார், சொல்லுங்க, தட்டச்சு பணியாளர்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்ன? அவர்கள் எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? இது பற்றிய விவரம். வணக்கம். 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திமுக அரசை கண்டித்தும் ராஜரத்தினம் மைதானம் முன்பு தமிழ்நாடு வணிகவியல் கல்வி பெற்ற அதாவது தட்டச்சு பணியாளர்கள் தற்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதம் ஆகிய நாட்கள்ல ஏற்கனவே இந்த 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் இந்த போராட்டம் தொடர்பான திமுக அரசு அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், அதே நேரத்தில் அவர்களை அழைத்து பேசவில்லை என்றும் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைத்து தற்பொழுது மீண்டும் அவர்களுக்கு நினைவூட்டும் வகையில இந்த போராட்டம் என்பது மீண்டும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த உண்ணாவிரத போராட்டத்துல 500க்கும் மேற்பட்ட தட்டச்சு பணியாளர்கள் கலந்து கொண்டு திமுக அரசிற்கு எளிதாக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டம் வந்து ராஜரத்தினம் மைதானம் முன்பு நடைபெற்று வருகிறது. அதாவது 187 படி அரசாணை எண் தேர்வில் ஏற்கனவே நடைமுறை இருந்த தட்டச்சு தேர்ச்சி குறைந்தபட்ச கல்வி தகுதி நீக்கப்பட்டுள்ளது. அது பழைய முறைப்படி குறைந்தபட்ச தொழிற்கல்வி தகுதி தட்டச்சு இணை தேர்ச்சி தொடர வேண்டும். அதே போல கணினி தேர்வில் தமிழில் 99 தமிழ் எழுத்துருக்கள் பயன்படுத்த நிர்பந்திக்க கூடாது, அல்லது சாப்ட்வேர் போன்ற மென்பொருள் மூலம் ஓல்டு டைப்ரைட்டர் கீபோர்டு லேஅவுட்டை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும். அதே போல தமிழ் தொழில்நுட்ப கல்வி இயக்க துறையினரால் கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படி தட்டச்சு பொறிகளில் மட்டுமே நடக்கும் என்று அடுத்த தேர்வுகள் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதை ரத்து செய்ய வேண்டும். பழைய முறைப்படி தட்டச்சு பொறிகளிலேயே தொடர்ந்து தட்டச்சு தேர்வுகள் நடத்திட வேண்டும். அதே போல தமிழக அரசின் எந்த துறையிலும் இதுநாள் வரை பயன்படுத்தாத தமிழ் 99 எழுத்துருக்களை, அதாவது அந்த பாண்ட் அங்கீகாரம் பெற்ற பயிற்றுனர்கள் மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்று நிர்பந்திக்க கூடாது என்றும், மேலும் 4500 அங்கீகாரம் பெற்ற பயிற்றகங்கள் பாதிக்காத வண்ணம் COA தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்கள் அங்கீகாரம் பெற்ற பயிற்றகங்கள் மூலமோ மட்டுமே COA தேர்வு செல்ல அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு தற்பொழுது இந்த திமுக அரசிற்கு எதிராக அந்த கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். எங்களுடைய போராட்டத்திற்கு செவி சாய்த்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் இதைவிட மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும், சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். துறை சார்ந்த அமைச்சரை இதுவரை சந்தித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எங்களுடைய கோரிக்கையை செவி சேர்க்காமல் இருப்பது மிகப்பெரிய வருத்தத்துக்குரியதாகும். விரைவில் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. தட்டச்சு பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி முத்துக்குமார்.